இதனிடம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிற ஒரு கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது அரசு அதிகாரிகளிடமே விசாரிக்க வேண்டிய நிலை நாட்டில் இப்போது இருக்கிறது. எனவே நீதியை பெற்றுக் கொடுப்பது இலகுவான விடயம் அல்ல என்ற கருத்தினை ஜனாதிபதி கூறுகிறார். எனவே கால ஓட்டத்தில் மூடி மறைக்க இடமளிக்காது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் நான் முன்னெடுப்பேன். ஆனால் அது இலகுவான விடயம் அல்ல என்பதையும் நான் அறிவேன் என்பதாக ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிடுகிறார். அரசு அதிகாரிகளிடம் அரசாங்கமே விசாரணையை முன்னெடுக்கும் நிலை தற்போது ஏற்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதியினால் இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்படுகிறது. எனவே அவ்வாறு ஒரு பலவீனமான நிலையில் நாடு இருக்கிறது. இது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் இந்த விடயத்தில் நியாயம் நிலைநாட்டப்படும் என்பது ஜனாதிபதியினுடைய கருத்து. கொழும்பு உயரம் வரை மாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையின் குருத்துவ பணி வாழ்வின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நேற்று முன்தினம் கொழும்பு பேராயர் இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கௌரவ விழாவில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவிக்கிறார். நாம் சாதாரணமாக ஆபத்தான நிலையில் இருக்கும்போது பதற்றம் அடைவோம். ஆனால் கர்தினால் ஆபத்தான நிலையில் பதற்றம் அடைவதில்லை. விசேடமாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் போது முழு சமூகத்தையும் ஆற்றுப்படுத்தியது இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். கர்தினால் அந்த சந்தர்ப்பத்தை முறையாக அணுகினார். கர்தினால் ஆற்றுப்படுத்தும் குணத்திலிருந்து பயனை பெற்றுக் கொள்வதனை இந்த சமூகம் தவறவிட்டுள்ளது. அதனால் இந்த சமூகம் அவருக்கு கடமைப்பட்டுள்ளது. அன்று கர்தினால் ஆற்றுப்படுத்தும் குணத்தினை கொண்டிருக்காவிட்டால் இன்று இந்த சமூகம் எவ்வாறு நிலையை கொண்டிருக்கும்? நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் கர்தினால் எவ்வளவு மனவேதனையுடன் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவரது மனதில் கலந்திருக்கிறது. சந்திக்கும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் வகையில் சில விடயங்களை விசாரிப்பார். அது சில சந்தர்ப்பங்களில் அமைதியான துணையில் இருக்கும், சில சந்தர்ப்பங்களில் குழப்பத்துடன் இருக்கும், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அழுத்தம் விடுக்கும் வகையில் இருக்கும். ஆனால் அவருக்கு தனிப்பட்ட எந்த தேவையும் இல்லை என்பதை நாம் அறிவோம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய எண்ணமே எமக்கு உள்ளது. அது தொடர்பான விசாரணைகளை கால ஓட்டத்தில் மூடிமறைக்க இடமளிக்காது நீதியை பெற்றுக் கொடுக்க தேவையான அனைத்து முயற்சிகளையும் நான் எடுப்பேன் என்பதை கர்தினால் முன்னிலையில் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். அது இலகுவான விடயம் அல்ல. சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் அரசு அதிகாரிகளிடமே விசாரணைகளை மேற்கொள்கிறது. தற்போது அரசாங்கமே அரசு அதிகாரிகளிடம் விசாரணை முன்னெடுக்கும் பலவீனமான நிலையை எதிர்நோக்கி இருக்கிறது. இதுவே எமது நெருக்கடி நிலைமை. எனினும் நிச்சயம் நீதி வழங்கப்படும், நாம் அதனை செய்வோம் என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தன்னுடைய கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார். எனவே மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையினுடைய வகிபாகம் முன்மாதிரியானதாக இருக்கிறது. அவரிடமிருந்து சில விடயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியும் இருக்கிறது என்பதாக ஜனாதிபதி இவ்வாறு தன்னுடைய கருத்து நிலைப்பாட்டில் வெளிப்படுத்தி இருக்கிறார்.